90 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் முதலிரவு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் என்று மணமகனை புதுப்பெண் அலறவிட்டதோடு மாமியாரின் நகைகளை பறித்துக்கொண்டு குடும்பத்தினரையும் கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காதலின் அடையாளமான தாஜ்மஹால் அமைந்துள்ள ஆக்ராவில்தான் இந்த வினோத சம்பவம் நடந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஆக்ரா அருகே உள்ளது ஜெகதீஷ்புரா. இந்த ஊரைச் சேர்ந்த கௌரவ் மற்றும் ஆக்ராவைச் சேர்ந்த கல்பனா ஆகியோருக்கு பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஏப்ரல் 29 அன்று திருமணம் நடந்தது. அன்றைய தினம் இரவு மணமகனுக்கும் மணமகளுக்கும் இடையே முதலிரவுக்கான ஏற்பாடுகள் மணமகனின் வீட்டில் நடந்தது. மணமகன் அறைக்குள் நுழைந்த புதுப்பெண் தன்னிடம் வெட்கத்துடன் கனிவாக பேசுவாள் என ஆசையாக எதிர்பார்த்து காத்திருந்தார் மாப்பிள்ளை. ஆனால் மணமகளோ 90 லட்சம் ரூபாய், பிரைட் டிமாண்ட்ஸ் 90 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் இருவருக்கும் இடையே முதலிரவு நடக்கும் என கூறியதை கேட்டு மாப்பிள்ளை அதிர்ந்து போயுள்ளார். மணமகளை சமாதானம் செய்யலாம் என்று நினைத்தபோது அவர் முதல் இரவுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இஷ்யூ கராராக மறுத்ததால் இருவருக்குள்ளும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. முதலிரவு அறையை திறந்து கொண்டு இருவரும் வெளியே வந்ததால் மனமாக குடும்பத்தினர் புது பெண்ணான கல்பனாவுக்கு அறிவுரை கூறினர். ஆனாலும் அவர் சமாதானமாகாததால் கல்பனாவின் குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சற்று நேரத்தில் அவர்களும் வந்து சேர்ந்தனர். வந்தவர்கள் கல்பனாவை சமாதானம் செய்யாமல் அவர்களும் சேர்ந்து கொண்டு பணம் கேட்டதால் திருமண வீடு கலவர வீடாக மாறியது. கல்பனாவின் இந்த அதிரடி நடவடிக்கையால் திருமண வீடே கலேபரமானது. பொருட்கள் சூறையாடப்பட்டன. தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்றும் பணம் நகை தருவதாக சொன்னதால்தான் திருமணத்திற்கு சம்மதித்ததாகவும் கல்பனா கூறியிருக்கிறார். மேலும் தனது கோரிக்கைக்கு கணவர் மற்றும் குடும்பத்தார் இசைந்து கொடுக்காததால் ஏற்கனவே அவர் மாமியாரிடம் அணிந்துவிட்டு தருவதாக வாங்கி வைத்திருந்த நகைகளையும் வீட்டிலிருந்த விலை உயர்ந்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு கல்பனாவின் குடும்பத்தினர் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் நடந்த சில மாதங்களில், அதாவது கடந்த ஆண்டு ஜூலையில் மீண்டும் கல்பனா மற்றும் அவரது குடும்பத்தினர் கௌரவிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர். பணம் தரவில்லை என்றால் குடும்பத்தோடு கொலை செய்து விடுவதாகவும் அச்சுறுத்தினர். வங்கிக் கணக்கு விவரங்களை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்து அந்த அக்கவுண்டிற்கு பணம் அனுப்ப வேண்டும் என மிரட்டியுள்ளனர். இதன் பிறகு கல்பனாவும் அவரது பெற்றோர் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அதன் பிறகு கௌரவியின் வீட்டிற்கு அவர் திரும்பவே இல்லை. அவ்வப்போது கௌரவ் 90 லட்சம் தரவில்லை என்றால் குடும்பத்தினரை உயிரோடு கொடுத்து விடுவதாகவும் கல்பனா தரப்பினர் மிரட்டி வந்துள்ளனர். வீட்டுக்குள் பூட்டி வைத்து இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 25 கல்பனா, அவரது தந்தை நரேந்திரா, சகோதரர்களான விகாஸ், ராகுல் மற்றும் திருமணத்தை ஏற்பாடு செய்த புரோக்கரான முன்னா மாஸ்டர் ஆகியோர் கௌரவின் வீட்டுக்கு வந்தனர். வந்தவர்கள் கௌரவ் மற்றும் அவரது குடும்பத்தினரை வீட்டிற்குள் பூட்டி வைத்து அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து ஆபாச வார்த்தைகளால் வசைபாடியுள்ளனர். கௌரவின் குடும்பத்தினருக்கு 90 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு 2 மணி நேரம் கெடு விதித்ததோடு பணம் தரவில்லை என்றால் குடும்பத்தினரை உயிரோடு கொளுத்தி விடுவதாகவும் மிரட்டியுள்ளனர். இதன் பிறகு கௌரவின் வீட்டிற்குள் இருந்த குழாய் மூலம் செல்லும் எரிவாயு இணைப்பை பைப்லைன்டு கேஸ் துண்டித்து வீட்டிற்குள் கேஸை பரவவிட்டு பின்னர் அதை விபத்து போல சித்தரிக்க முயன்றுள்ளனர். இதற்கிடையே கௌரவின் குடும்பத்தினர் காவல்துறையின் உதவியை நாடியுள்ளனர். புரோக்கருக்கு வலைவீச்சு பின்னர் இச்சம்பவம் தொடர்பாக கௌரவின் சகோதரி முஸ்கான் காவல் நிலையத்தில் முறைப்படி புகார் அளித்தார். நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் எடுத்துக் கூறியதுடன் அடிக்கடி கல்பனாவின் குடும்பத்தினர் தங்களது வீட்டை சுற்றி வந்து கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் கடந்த ஓராண்டாக நாங்கள் அச்சத்தில் உறைந்திருந்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்த புரோக்கரான முன்னா மாஸ்டர் இந்த திருமணத்தை நடத்தியதே பணம் பறிப்பதற்காக தான் என்று தன்னிடம் கூறியதாகவும் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தலைமறைவாகியுள்ள திருமணத்தை நடத்தி வைத்த புரோக்கரான முன்னா மாஸ்டரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர்.